ஓகே, இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி பார்க்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னென்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேலிடேஷன் விச் இஸ் அசைன்ட் ஃபார் அ காலம். அதாவது ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த டேபிளில் வந்து நம்ம காலம்ஸை இன்சர்ட் பண்ணுவோம்ல, அந்த காலம் இன்சர்ட் பக்கத்தில் நம்ம வந்து 2 விஷயம் தரும். ஒன்று வந்து டேட்டா டைப், அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ட்டு. இந்த டேட்டா டைப்புன்றது வந்து இது மேண்டிட்டரியாக கொடுக்கணும். ஆனால் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ஷனல், நீங்கள் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமல கூட விட்டுடலாம். ஸோ இதில் மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஒன்று வந்து யூனிக்கு, நாட் நல், செக்கு, ப்ரைமரி கீ, அப்புறம் ஃபாரின் கீ. ஸோ இந்த யூனிக் அப்படின்னா என்னென்னா, யூனிக்குன்றது வந்து இப்போது ஒரு காலம் நேம்க்கு வந்து ஒரு யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா அது டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லை ரிப்பீட்டட் வேல்யூஸை வந்து அது அக்செப்ட் பண்ணாது. அதாவது ஒரு வேல்யூஸ் நீங்கள் என்டர் பண்ணுவீங்கள்ல, அப்போ அது வந்து மொத்தமே யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால் இந்த யூனிக்ன்றது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின். நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு காலம் வந்து மஸ்ட் கண்டெயின் த வேல்யூ. ஸோ அதில் வந்து எம்டியாக இருக்காது. ஓகேவா? அந்த காலமில் ஏதாவது அட்லீஸ்ட் 0வாச்சு நம்ம என்டர் பண்ண முடியும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, 0ன்றது வந்து அது ஒரு நல் வேல்யூ கிடையாது. ஓகேவா? 0வும் வந்து அது ஒரு வேல்யூ தான். எம்டி சொல்கிறது மட்டும்தான் நம்ம வந்து நல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட். செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றது வந்து இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? இந்த கண்டிஷனை வந்து பாஸ் ஆச்சுனா தான் அந்த வேல்யூவை வந்து என்டர் பண்ண முடியும் டேபிளில். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி கீ, அப்புறம் ஃபாரின் கீ. இந்த ப்ரைமரி கீன்றது வந்து என்னென்னா, ஒரு காலம் வந்து யூனிக்காக நம்ம கொடுத்துருப்போம்ல, அது பேர் வந்து ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் கீன்றது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் பிட்வீன் 2 or more டேபிள்ஸ்க்கு அது ஒரு கனெக்ஷனாக இருக்கும். 2 டேபிளுக்கு காமனாக அது வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் வந்து நான் டேபிள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டில் வந்து எஸ்ஐடி, எஸ் நேம், அப்புறம் பிரான்ச்சு, ஃபோன் நம்பர் சொல்லிட்டு 4 காலம் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த காலம் பக்கத்தில் வந்து நான் என்ன சொன்னேன், டேட்டா டைப் அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ட் தரணுமா. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஆப்ஷனல், டேட்டா டைப் வந்து மேண்டரி. ஸோ இந்த எஸ்ஐடின்றது வந்து இது ஒரு நம்பர் தானே. ஸோ அதனால் நான் வந்து நம்பர் கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து கொடுக்குறேன். நம்பர் டேட்டா டைப்பு. ஸோ அதோடைய சைஸை வந்து நான் இங்கே மென்ஷர் பண்ணணும். சைஸ்னால் 4 அப்படின்னா என்னென்னா 1 2 3 4 இத்தனை நம்பர் வரைக்கும் நம்மளால் வேல்யூஸை என்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எஸ் நேம்ன்றது வந்து இது ஒரு வேரியபிள். ஓகே, அதாவது ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அது வேர்டுன்றது வந்து ஒரு லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து கேரு, அதுக்கப்புறம் வேர்கேர் 2 யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து வேர்கேர் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ இதோட சைஸும் வந்து நான் 20 தரேன். நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து சிஎஸ்சி, ஐடி, இசிஇ அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து பிரான்ச். இதெல்லாமே வந்து ஒரு கேரக்டர். ஸோ கேரக்டர் வந்து வேர்கேர், பிகாஸ் இது ஒரு ஆல்ஃபபெட்ஸ். அதுக்கும் வந்து நான் சைஸ் வந்து 15 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர்ன்றது வந்து இது ஒரு நம்பர், அதாவது இன்டீஜர் தானே, அதனால் அதுக்கு வந்து நம்பர். ஸோ நம்பர் வந்து 10 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக 10ன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது இப்போ இதில் என்னென்ன, இப்போ ஒரு டேட்டா இதுக்கு நான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து தரேன். ஸோ எஸ்ஐடின்றது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து யூனிக்காக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் நான் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து எஸ் நேம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு நேமாச்சு. ஓகே, இப்போ எஸ்ஐடியில் வந்து யூனிக்காக இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே யூனிக் வேல்யூஸ் தான் இருக்கும், யூனிக் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தே ஆகணும். ஸோ அதனால் நான் வந்து நாட் நல். ஸோ எம்டியாக என்னால் விட முடியாது, அதுக்கு அட்லீஸ்ட் நான் ஏதாவது ஒரு வேல்யூ அது பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து தரேன். செக் வந்து எஸ்ஐடி 0 விட அதிகமாக இருக்கணும். அதாவது இப்போ வந்து 0ன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒரு ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் இருக்காது. 0க்கு மேலே 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து செக்குன்றது வந்து இது ஒரு கண்டிஷன் தானே. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 0க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து எஸ் நேம். எஸ் நேமும் வந்து யூனிக் வந்து ஒரே நேமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அதனால் யூனிக் நான் வந்து எடுக்க மாட்டேன். ஆனால் நாட் நல், அட்லீஸ்ட் ஒரு நேமாவது இருக்கணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் செக் கன்ஸ்ட்ரெயின் இதுக்கெல்லாம் தர தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பிரான்ச்சும் அதே மாதிரி தான். ஒருத்தர் என்ன வேணால் பிரான்ச்சில் இருக்கலாம்ல. ஸோ நாட் நல். அதுக்கப்புறம் ஃபோன் வந்து யூனிக்காக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இது நாட் நல். நெக்ஸ்ட்டு செக்குன்றதில் வந்து அந்த நம்பர், ஃபோன் நம்பர் வந்து 10, அதாவது ஈக்குவல் டு 10 இருக்கணும். இது லென்த்துன்னு போட்டுக்கோங்க.
ஃபோன் நம்பர் லென்த் வந்து 10 ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிக்க. ஏன்னா ஒரு ஃபோன் நம்பர் வந்து 10 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து 1001 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் விஜயன் போடுறேன், இது நேம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அப்புறம் சிஎஸ்சி ஃபோன் நம்பர் 12348210 1234567810 ஓகேவா. ஸோ அது மாதிரி நம்ம வந்து எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து -1003 கொடுத்தேன்னா இது வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா இது 0 விட சின்னதாக இருக்குது. ஓகேவா, எனக்கு வந்து இது 0 விட கிரேட்டராக தான் இருக்கும். இது 0 விட சின்னதாக இருக்குது, அதனால் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.